February 7 திருச்சியில நடக்கிற மாநாடு. மாநாடு என்றால் நாம் தமிழர் கட்சியின் மாநாடு அல்ல. நீனும் நானும் பிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசிய இனத்தின் மாநாடு. அதனால் என்ன அறிவிப்பு செய்கிறோம்? என்னரும் தமிழ் மக்களே, உலகெங்கும் வாழ்கிற எங்கள் உயிர் சொந்தங்களே, இது நம் இனத்தின் திருவிழா. எல்லோரும் கூடுவோம். நாம் குடும்பம் குடும்பமாய் கூடுவோம். கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம். கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக சொந்தங்கள், என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாநாட்டிற்கு நான் அல்ல, என் பரம்பரையே வரணும். என் அம்மா, என் தங்கை, என் தங்கச்சி, பொண்ணெடுத்தேன், மாமன், மச்சினை, என் மகனுக்கு திருமணம் என்றால் எப்படி அழைப்பிதழ் வச்சு அழைப்பனோ அப்படி அழைக்கணும். 101 ரூபா அப்பயோ, 1001 ரூபா அப்பயோ, பாக்கு அப்பயோ, வெத்தலை அப்பயோ, என்ன எனக்கு தெரியாது. நீ வர்ற எந்த கட்சியில இது ஒரு தடவை இங்க வா. ஏன் கட்சினா எப்படி இருக்கணும்னு பாரு, ஒரு தடவை வந்து பாரு. மாநாடு என்றால் எப்படி நடக்கணும் என்று பாரு. அதிலே 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் வைத்து அறிவிக்க போற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நூத்தி 17 பெண்கள், 117 ஆண்கள், புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் குடிகளுக்கெல்லாம் வாய்ப்பு. அதுல 134 பேர் இளைஞர்கள், 25 வயதிலிருந்து 30-35 வயதுக்குள்ள இளைஞர்கள். புது ரத்தம் ஊறாத உடலும் புதிநீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது. இனத்தின் உயிரே இளந்தமிழர், எதற்கு மஞ்சா நாம் தமிழர் என்ற முழக்கத்தில் இந்த படை எழுச்சி மிக்க அரசியல் படை, பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் சீருடை அணியாத ஆயுதம் என்றாத மக்கள் ராணுவம் நாம் தமிழர் கட்சி. இது ஒரு அரசியல் புரட்சி படை. அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக, விடுதலைக்காக, பெருமை மிக்க வாழ்விற்காக அரசியல் படை. ஏன் ஓட்டு விவசாயிக்கு தான். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.